நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழகத்தில் சிறந்த காவல் நிலையமாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையம் தேர்வு. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு ஒரு காவல் நிலையம் வீதம் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு குற்ற புலனாய்வு விஷயங்களிலும் சிறப்பாக செயல்பட்ட காவல் நிலையங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த வகையில் இந்த ஆண்டின் சிறந்த காவல் நிலையங்களில் ஒன்றாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதற்காக தமிழக முதல்வரின் விருதினை காவல்துறை தலைமை இயக்குநர் டிஜிபி சங்கர் ஜிவால் நேற்று முன்தினம் சென்னையில் மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் மணிகண்டனிடம் வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்டு அவர் கோவை எஸ்பி பத்ரி நாராயணனிடம் சென்று நேரில் வாழ்த்துக்களை பெற்றார். கோவை டாக்டர் பாலசுந்தரம் ரோட்டில் வணிக வரித்துறை வளாகத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் உதவி ஆணையாளர் மேனகா அவர்கள் தலைமையில் காலாண்டு கூட்டம் நடந்தது. இதில் கோவை மாவட்ட அரசின் பதிவு பெற்ற அனைத்து நுகர்வோர் அமைப்புகளின் நிர்வாகிகளும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இதில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் இணை செயலாளர் ஜெயச்சந்திரன் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் மருதமலை கோவில், பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில், பேரூர் பட்டீஸ்வரர் கோவில், மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோவில், காரமடை ரங்கநாதர் கோவில், பொள்ளாச்சி மாரியம்மன் கோவில், மாசாணியம்மன் கோவில் மற்றும் சூலூர் பகுதி கோவில், பன்னாரியம்மன் கோவில், இந்த கோவில்களில் நடக்கும் அன்னதானங்கள் மற்றும் கோவில் பிரசாதங்கள் மற்றும் தனியார் ஸ்டால் பிரசாத விலைப்பட்டியல், கோயிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகள், கோவிலுக்கு தரும் நன்கொடை முறைகேடுகள், ஓய்வு பெற்ற பிறகும் கோயில்களில் பணியாற்றும் ஊழியர்களின் நிலை மற்றும் பிரச்சினைகள், கோவில் கோபுர சிலைகள் சேதமடைந்துள்ளது பற்றியும், கோவில்களின் கும்பாபிஷேகம் பற்றியும், கோவில் கிணறுகளில் மக்கள் போடும் காணிக்கைகள் பயனற்று போகும் நிலை பற்றியும், மேலும் கோவில் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகள் பற்றியும் விவாதித்து பேசப்பட்டது. தாராபுரம் நகராட்சி விரிவாக்கம். தாராபுரம் சுற்றியுள்ள கவுண்டச்சிபுதூர், நஞ்சியம்பாளையம் ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்க ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வருடம் இறுதியில் நடைமுறைக்கு வரும் எனவும் அல்லது 2025 நடைமுறைக்கு வரும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. நஞ்சியம்பாளையம் மற்றும் கவுண்டச்சிபுதூர் மக்களிடையே இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. கேரளாவில் எர்ணாகுளம் மாவட்டம் திருப்பூணித்துரா சுஜித் மீது உள்ள போக்சோ வழக்கில் 3 ஆண்டுகளாக கைதாகாமல் தப்பித்து தலைமறைவாக இருந்து வந்த குற்றவாளியை மஃப்டியில் தனியாக சென்று துணிச்சலாக மடக்கி பிடித்து கைது செய்த பெண் போலீஸ் கிருஷ்ணகுமாரிக்கு பாராட்டுகள் குவிகின்றன. பின் போக்சோ குற்றவாளி சிறையில் அடைக்கப்பட்டார். நேற்று தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை ஐக்கிய அரபு அமீரகத்தின் வர்த்தகத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தவுக் அல்மாரி சந்தித்தார். தமிழகத்தில் தொழில் துவங்குவதும் தமிழகம் ஐக்கிய அமீரகம் இடையே பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது குறித்து இருவரும் பேச்சு நடத்தினர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.